பிள்ளை பிசாசின் பிடியில சிக்கி இருக்கிறான். பிள்ளை பிசாசின் போராட்டத்தில் இருக்கிறான். பிசாசு அவன் அலக்களிக்கிறான். பிசாசு நுரை தள்ளும்படி செய்கிறான். அவனை பிசாசு ஜெயிக்கிறது அரிதா இருந்தது. அவனுக்கு பிசாசு மேற்கொள்ள முடியல. அவனுடைய முயற்சிகள் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியல. ஆமாங்க, உங்க பலத்தினால பராக்கிரமத்தினால முடியாது. கர்த்தருடைய ஆவினாலே தான் முடியும். இயேசுவின் நாமத்தினால மட்டும் தான் முடியும். இயேசுவின் நாமத்தில உன்னால ஜெயிக்க முடியும். இயேசு பிரேத்துமாக விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியை எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருந்து உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன். விசுவாசம் வேணுங்க. உன் அலைச்சல் நீங்கணும். பிசாசின் பிடிகளை விடுதலையாக்கணும்னா இயேசுவை நம்பணுங்க. இயேசுவை நம்பணும். இயேசுவால மட்டும்தான் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். இயேசு மாத்திரம் தான் கல்வாரி சிலுவையில் பிசாசை தலையை நசுக்கி ஜெயம் பெற்று இருக்கிறாரு. உன் வாழ்க்கையில நீ பிசாசின் கிரியைகளை ஜெயிக்கணுங்க. உன் பிள்ளைகளை பிடித்த பிசாசு, உன் குடும்பத்தை பிடித்த பிசாசு, உன் வாழ்க்கையை பிடித்த பிசாசு, உன் தொழிலை பிடித்த பிசாசு, உன்னுடைய வேலையை பிடித்த பிசாசுகள், உன் வேலையை கெடுக்கிற, உன் பிசினஸை கெடுக்கிற, உன் வாழ்க்கையை கெடுக்கிற, உன் பிள்ளைகளை கெடுக்கிற, உன்னுடைய சூழலை கெடுக்கிற, உன் ஆசீர்வாதத்தை கெடுக்கிற, உன் நன்மையை கெடுக்கிற, உன் சுகத்தை கெடுக்கிற பிசாசை நீ ஜெயிக்கிறாங்க இயேசுவின் நாமத்தினால. அந்த அளவுக்கு உனக்குள்ள விசுவாசம் வரணும். விசுவாசத்தை கொண்டு பிசாசை ஜெயிங்க. விசுவாசத்தை கொண்டு ராஜ்யங்களை ஜெயித்தாருங்க. விசுவாசத்தை கொண்டு நீங்கள் தேவனுடைய கிரியைகளை நடப்பீங்க. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பாங்க. விசுவாசத்தாங்க மகிமை கொண்டு வந்து நிறுத்தும். உன் விசுவாசம்